வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 9th தமிழில் பெரியாரின் சிந்தனைகள். பெரியாரோட பெயர்கள், பெரியாருக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோடி சிங்கம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஈவேர ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எப்போது வழங்கப்பட்டதுன்னா 13/11/1938 சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தான் அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், யுனெஸ்கோ சொல்லியிருக்கோம். எப்போனா 27/6/1970 குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஈரோட்டின் சிங்கம் என்று அழைக்கப்படுவார். புத்துலகு தொலை நோக்காளர் என்று யுனெஸ்கோ 1973 சொல்லியிருக்கோம். பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர், பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான். பெரியார் எதிர்த்தவை, பெரியார் எதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை, இதெல்லாம் பெரியார் எதிர்த்தவை. பெரியார் விதைத்த விதைகள் எது? அப்போ என்னென்ன விதைகள் விதைத்திருக்கார்? கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண ஏற்பு, இதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள். இப்போ ஏற்கனவே பார்த்தோம். பெரியார் என்ற பட்டம் எப்போது வழங்கப்பட்டதுன்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஆமாம், 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. அடுத்த பெரியாரோட இயக்கமும் இதழ்களும். பெரியார் தோற்றுவித்த இயக்கம்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1925. சுயமரியாதை இயக்கத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட நாளிதழ்னு பார்த்தீங்கன்னா எதுனா குடியரசு. இது எப்போ தொடங்கியிருப்பார்னா 1925. இது இல்லாமல் வேறு எந்த இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா விடுதலை, உண்மை, ரிவோல்ட்டுன்னு சொல்கிறது ஆங்கில இதழ்.